நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்து ஒரு காதல் ஒரு நேசம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். இது உங்கள் குட்டா எடிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் அலைட் மோஷனில் சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் பண்ணியிருக்கிறது ஒவ்வொன்றும் புரியும். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர அந்த பெல் லைன் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணினா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காய்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கு, அதாவது ஃபாண்டோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் இருக்கேன். மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் மொபைலில் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் சைன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையான ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4:12 தான் மேக் பண்ண போகிறோம். 4:12 வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பிளாக் ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா பிளாக் ஸ்க்ரீன் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ கிரியேட் பேஜ் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிளாக் ஸ்க்ரீன்லேயே தான் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ ஆட் பண்ண போகிறதா ஆட் பண்ணி நீங்கள் வந்து பிளாக் ஸ்க்ரீன்லாம் வீடியோவில் கூட அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் ஸ்க்ரீனில் வந்து மேக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சாங் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையான சாங் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த சாங்கோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன் காப்பிரைட் இஷ்யூவால். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக உங்களுக்கு எவ்வளோ தூரம் எத்தனை செகண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்ம வந்து அதாவது 3 லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதான் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லிரிக் வந்து நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த லைனை பார்த்தீங்கன்னா மேலேக்கா வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீ கிளிக் பண்ணி அலைன் பண்ணுறேன். ஒரு 1 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைன் ஆகிடும் சென்டராக. அலைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 3 ஃபாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த 3 ஃபாண்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த 2 வேர்டு மட்டும் இருந்தால் போதும். எனக்கு செகண்ட் வந்து அந்த செகண்ட் டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 2 வேர்டு மட்டும் நான் வச்சுட்டேன். மீதி வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ பார்க்க நல்லாயிருக்கும் பிளாக் ஸ்க்ரீனில். நான் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஒரு 96 வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து கலர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறதால அப்படியே டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டாக ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டுக்கு போங்க. நீங்கள் மீதி வந்து வச்சுருக்கீங்களா, அதாவது இப்போ நீங்கள் வந்து எரேஸ் பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இப்போ வச்சுட்டு அந்த ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை வந்து அதாவது கேபிட்டல் லெட்டரில் மாற்றிக்கலாம் ஃபுல்லாகவே. ஏன்னா அப்போ தான் அந்த ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் மாற்றிக்கிறேன். மாற்றுங்க அதை. ஓகே, நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஆப்ஷன் கொடுத்து அலைன் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ஃபாண்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுறேன். ஃபாண்ட் வச்சாச்சு. இப்போ சைஸ் வந்து நீங்கள் வந்து அதோட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சென்டராக வந்து அலைன் பண்ணி வச்சுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சைஸை வந்து கம்மி பண்ணி இந்த மாதிரி சென்டராக அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து தேர்டாக ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளஸ் சைன் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இப்போ இந்த ஃபாண்டோட லிங்க் பண்ணால் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்ட் ஷேப்பில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ட் ஷேப்பில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டோ நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஃபாண்டோ லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் வந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் கலர் வந்து மாற்றோட டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து 3 ட்ரெஸ் போய்ட்டு அந்த ஹார்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி பெரிய சைஸில் வச்சிடலாம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாமே இப்போ பண்ணி முடிச்சது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது 30 செகண்ட் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு லைன் வந்து எங்கே முடியுது, செகண்ட் லைன் எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வேணால் நீங்கள் கட் பண்ணிடலாம். அப்படியே வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இங்கே முடியுது, நான் மார்க் பண்ணி கட் பண்ணிடுறேன். செகண்ட் வந்து இங்கே முடியுது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 மட்டும் சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து சென்டரில் கிளிக் பண்ணி நான் வந்து கட் பண்ணிடுறேன் 3 டெக்ஸ்ட்டையும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டு மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க அந்த எல்லை வந்து நீ கிளிக் பண்ணுங்கள், அதாவது தேர்ட் ஆட் பண்ண அந்த ஹார்ட் ஷேப்போட எல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எஃபெக்ட் இல்லை, மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். சென்டரில் ஒரு எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறேங்க. சென்டரில் தான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதாவது செகண்ட் ஆட் பண்ணால் அந்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் வந்து அந்த ஹார்ட் ஷேப் வந்து கொஞ்சம் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சென்டரில் அது கொண்டு வரும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் சென்டராக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சென்டராக கொண்டு வந்துட்டேன் அந்த ஹார்ட்டை வந்து, அதாவது செகண்டாக இருக்க அந்த கீ ஃப்ரேமில் வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு கரு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், நான் பேக் வந்துட்டேன், நான் வந்து போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வச்சு நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு வராது, ஃப்ரேம் வந்தீங்கன்னா வராது. இப்போ கரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கு அதாவது 2 கீ ஃப்ரேம் நடுவில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து நீங்கள் நடுவில் வச்சுட்டு இப்போ வந்து கிராஃப் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அதை இடத்த மட்டும் மாற்றி விட்டுருங்க. இப்போ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து காப்பி கரு அப்படின்றத வந்து நீங்கள் கொடுங்க. காப்பி கரு ஓகே, 3 பண்ண கிளிக் பண்ணி காப்பி கரு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஸ்மூத்தாக வந்து ஆட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமையும் நடுவில் ஒரு கீ ஃப்ரேமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்க கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்போ சென்டராக கொண்டு போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து இப்படி கிராஃப் வந்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணியெல்லாம் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து காப்பி பண்ணால் அங்கே வந்து கருவை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணிட்டேன், நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுதான் ஈஸியாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இப்படி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து செகண்டாக வரதுனால நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து மாறும், அதனால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து மாற்றிங்க. நீங்கள் வந்து எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுக்காக நான் வந்து பண்ணல, நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து 3 ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ஃபாண்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருப்பேன். ஒரு XML ஃபைலே நான் கொடுத்துருப்பேன். அந்த XML ஃபைல் வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த XML ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த XML ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு இங்கே 3 பட்டன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி ஆகிடும் அந்த எஃபெக்ட் மொத்தம். நீங்கள் வந்து இதில் வந்து அதை இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்லேயும் போய்ட்டு இந்த 3 பட்டன் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ 3 பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட அதாவது அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லி தரலாம், அது வந்து சொல்லி தந்தால் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் உங்களுக்கு பார்க்க போர் அடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து XML ஃபைலாக கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதே மாதிரி தான் சிம்பிள். நீங்களும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள். நான் வந்து மீடியா கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து தேர்டாக இருக்க அந்த ஆப்ஷன் கொடுத்து ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து ஜூம் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஐக்கானை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.